டியர் நீட் ஆஸ்பிரன்ஸ், நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த டேட் ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்ப, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ்க்கான ஷெட்யூல் எப்ப, எல்லாமே வந்து எம்சிசி வெப்சைட்ல வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 ஒவ்வொரு ரவுண்டும் வந்து எப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க அண்ட் எப்போ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதாவது ஃபீ பே பண்றது, ஃபீ பே பண்ணதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்க எப்போ பண்ணணும் அண்ட் ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நம்ம ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு பார்த்துட்டு ஆல் இந்தியா கவுன்சிலிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேட் கவுன்சிலிங்ல இந்த டேட்ல இருந்து இந்த டேட் நீங்க இந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த டேட்ல முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஸோ நம்ம இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த எப்ப கவுன்சிலிங் டேட் வரும் அது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இதுல பாருங்க, ஷெட்யூல் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் நீட் யூஜி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஎஸ்சி நர்சிங் ஆல் இந்தியா கோட்டா 15%, டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஆல் எய்ம்ஸ், டிப்மர் எல்லாத்துக்குமான ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் பை த பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் என்எம்சின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் 18 to 19, ரைட். ஸோ எவ்வளோ சீட் இருக்கு, சீட் மேட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட். நீங்க இப்போ டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு போறீங்க அப்படின்னா 2 lakh பே பண்ணுவீங்க. அண்ட் ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா வந்து 5,000 பே பண்ணுவீங்க. பிசி அண்ட் தென் எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க பட் கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா 10,000 தான் பே பண்ணுவீங்க. இதெல்லாம் நம்ம தனியா செக்யூரிட்டி டெபாசிட்னே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா 21 ஜூலைல இருந்து 28 ஜூலை வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 21 பே பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்து பாருங்க சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து 22 இருந்து 28 வரைக்கும் நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் 21 நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 22 இருந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட். அண்ட் இதுல ரொம்ப கிளியரா டைம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நீங்க அந்த லாஸ்ட் டே வரைக்கும் போகாதீங்க, முன்னாடியே முடிச்சிருங்க. ப்ராசஸிங் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் சீட், அதாவது நம்ம போட்டிருக்க சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கு 2 நாள் எடுத்துக்கிறாங்க, 29th இருந்து 30th வரைக்கும். இதுல அழகா கீழே எத்தனை நாள், 7 days, 2 days எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போறது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போறது ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல இந்த 15% கோட்டா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 31st ஜூலை. ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எப்பவே முடிஞ்சிருது, ஜூலை 31 முடிஞ்சிருது. ரிப்போர்ட்டிங் ஜாயினிங், உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து கொடுத்தாங்க, அதை நீங்க ஜாயின் பண்ண போறது வந்து 1st இருந்து 6th ஆகஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின் கேண்டிடேட்ஸ் டேட்டா பை இன்ஸ்டியூட் 7th இருந்து 8th கொடுத்துருக்காங்க, ரைட். இதெல்லாம் முக்கியமான டேஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து செகண்ட் ரவுண்ட் பத்தி பேசுறாங்க. நம்ம ஜூலை 31 அண்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்டோடயே நம்ம காலேஜ் போய் சேர்ற வரைக்கும் முடிஞ்சிருது. அண்ட் செகண்ட் ரவுண்ட் பாருங்க, 9th ஆகஸ்ட்ல இருந்து 11th ஆகஸ்ட் வரைக்கும் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்றாங்க, 3 days. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் வந்து 12th ஆகஸ்ட்ல இருந்து 18th ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் எல்லாம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டே எல்லாம் பண்ணிருங்க, இல்ல ஒரு நாள் கொஞ்சம் எல்லாம் எப்படி பண்ணணும் வைக்கணும் ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் அட்லீஸ்ட் பண்ணிருங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 13th ஆகஸ்ட்ல இருந்து 18th ஆகஸ்ட் வரைக்கும், அதாவது ரவுண்ட் 2 உடைய சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க பண்ணலாம். 6 days கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் இருக்குல்ல, அது 2 daysலயே எடுத்துக்கிறாங்க, போல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரி 19th and 20th of August. ரிசல்ட் வந்து 21st ஆகஸ்ட் வந்து நம்ம கொடுத்துறாங்க. ரிப்போர்ட்டிங் ஆர் ஜாயினிங் வந்து 22nd இருந்து 29th ஆகஸ்ட்குள்ள. அப்போ ஆகஸ்டுக்குள்ள செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருது ஆல் இந்தியா கவுன்சிலிங், ரைட். அண்ட் காலேஜ் எடுத்துக்கிற டைம் வந்து 30th ஆகஸ்ட்ல இருந்து 1st செப்டம்பர். இதுக்கு 3 days தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளா சொல்றேன், செப்டம்பருக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். அகைன் தேர்ட் ரவுண்ட், ஒரு ரவுண்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபில் பண்ணிட்டே இருப்பீங்கல்ல. ஸோ தேர்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா 2nd செப்டம்பர்ல வந்து ஒரே நாள்ல சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 3rd செப்டம்பர்ல இருந்து 8th செப்டம்பர் வரைக்கும் 6 days கொடுக்குறாங்க. அகைன் சாய்ஸ் ஃபில்லிங் 3rd செப்டம்பர்ல இருந்து 8th செப்டம்பர் 6 days கொடுக்குறாங்க, ரைட். சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க முடிச்ச உடனே சப்போஸ் உங்களுக்கு போன ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜ் இல்ல, வேற காலேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னாலும் கொடுப்பீங்க. இல்ல நீங்க நினைச்ச மினிமலான ஒரு காலேஜ் கிடைச்சிட்டாலும் அடுத்து ஹை காலேஜஸ் வேணும் அப்படின்னா கீழே ஃபில் பண்ணுவீங்க கண்டிப்பா. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் இந்த 9th செப்டம்பர்ல இருந்து 10th அகைன் 2 days ப்ராசஸிங் பண்ண எடுத்துக்கிறாங்க. 11th செப்டம்பர் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ரிப்போர்ட்டிங் அந்த பர்டிகுலர் காலேஜஸ் நீங்க எடுத்திருக்கீங்களா, கன்சர்ன் காலேஜஸ் வந்து 12th to 18th செப்டம்பர்ல நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின் கேண்டிடேட்ஸ் டேட்டா பை இன்ஸ்டியூட்ஸ் அகைன் 3 days எடுத்துக்கிறாங்க, 19th to 21st செப்டம்பர். அண்ட் 4th இப்போதைக்கு கொடுத்திருக்கிறது படி 4th ஃபைனல் ரவுண்ட் பாத்தீங்கன்னா 20th செப்டம்பர், only 1 day சீட் மேட்ரிக்ஸ். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் பேமெண்ட் வந்து 22nd இருந்து 24th செப்டம்பர் வரைக்கும் 3 days. நெக்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் 22nd இருந்து 25th சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சிடணும். இதெல்லாம் கம்மியா கொடுத்துருக்காங்க 4th ரவுண்டுங்கிறதுனால 4 days தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 25th to 26th அகைன் 2 days. ரிசல்ட் வந்து 27th வந்து
ரிசல்ட் கொடுத்துட்றாங்க. அண்ட் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 27th செப்டம்பர் டு 3rd அக்டோபரோட முடிஞ்சிருது. ஃபைன். இது எல்லாமே வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. சார் நம்மளுடைய முக்கியமான ஃபோக்கஸே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சார். ஐ டெல் யூ. ஸோ நீட் யூஜி ஷெட்யூல் 2025 ஆல் இந்தியா கோட்டா டீம்ட் சென்ட்ரல் ஸ்டேட் கோட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, ஷெட்யூல் ஃபார் அட்மிஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஆல் இந்தியா கோட்டா வந்து 21st ஜூலைல இருந்து 30th ஜூலை. இது வந்து போன பிடிஎஃப்ல நம்ம பார்த்தது தான். வெரிஃபிகேஷனும் போன தடவை பார்த்தது தான். இப்போ இதுல புதுசு என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு கம்பேரிஷனுக்காக வந்து ஒரே இதுல கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து 30th ஜூலைல இருந்து 6th ஆகஸ்டுக்குள்ள முடிச்சிடணும். இது தமிழ்நாடுவா இருந்தாலும் இதுதான் டைம். வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின்ட் கேண்டிடேட்ஸ் டேட்டா பை ஸ்டேட்ஸ் வந்து 13th and 14th. வெறும் 2 நாள் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப கிளியரா நம்மளுடைய தமிழ்நாடுடைய ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து 30ஆம் தேதி ஜூலைல இருந்து 6ஆம் தேதி ஆகஸ்டுக்குள்ள முடிச்சிடணும். 30ஆம் தேதி ஜூலைல ஸ்டார்ட் பண்ணி 6ஆம் தேதிக்குள்ள முடிச்சிடணும். லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டேட்டை பத்தி மட்டும் பார்ப்போம். 12th ஆகஸ்ட் 2025. பட் வந்து ஆல் இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6th ஆகஸ்டே முடிஞ்சிடும். ஸோ இதுல எப்படி நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும், இதுல வர்ற கன்ஃபியூஷன் இதெல்லாம் தனியா ஒரு வீடியோவா பார்க்கலாம். அடுத்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஆல் இந்தியா நம்ம பார்த்தாச்சு. ஆல் இந்தியா வந்து 30th ஆகஸ்ட் டு 1st செப்டம்பரோட எல்லாமே முடிஞ்சிருது. இங்கே தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கோட செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 19th ஆகஸ்ட்ல இருந்து 29th ஆகஸ்டுக்குள்ள முடிக்கணும் செகண்ட் ரவுண்ட். இதுல வந்து 5th செப்டம்பர் 2025 டு 6th செப்டம்பர் 2025க்குள்ள ஸ்டேட்ல அந்த டேட்டாவெல்லாம் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அகைன் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 4th செப்டம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்க இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஒரு தடவை கொஞ்சம் பொறுமையா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பட் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு லெவல்லையும் வந்து கனா அகாடமி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். புது வீடியோ போட்டுட்டே தான் இருக்கும். ரவுண்ட் 3rd பார்த்தீங்கன்னா 9th செப்டம்பர்ல இருந்து 18th செப்டம்பர். ஒரு விஷயம் ரொம்ப கிளியர். 21st ஜூலைக்கு அப்புறம் தான் 30th ஜூலை வருது. அண்ட் 12th ஆகஸ்ட்க்கு அப்புறம் தான் 19th ஆகஸ்ட் வருது. ஸோ 3rd செப்டம்பருக்கு அப்புறம் தான் 9th செப்டம்பர் வருது. அப்ப கிளியரா ஆல் இந்தியா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்டேட் கவுன்சிலிங் ஒவ்வொரு ரவுண்டும் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ 3rd வந்து 9th செப்டம்பர்ல இருந்து 18th செப்டம்பர். 24th செப்டம்பர்ல வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சிடணும். லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து இங்க 18th செப்டம்பர் கொடுத்துருக்காங்க. 23rd செப்டம்பர் ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப கிளியரா ஆல் இந்தியா கோட்டால ஜாயினிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டேட் கோட்டால ஜாயினிங் நடக்குது. ஓகே, இதெல்லாம் என்னங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரே வேகன்சி வந்து 22nd செப்டம்பர்ல இருந்து 26th செப்டம்பர் ஆல் இந்தியா கொடுத்துருக்காங்க. 25th டு 29th வந்து நம்ம ஸ்டேட் வந்து அதுக்குள்ளே கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல 3rd அக்டோபர் 2025ஓட. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சார் இதெல்லாம் போகுது, பட் வந்து காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா செகண்ட் ரவுண்டு முடிஞ்ச உடனே நீங்க டேட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 1st செப்டம்பர் 2025ல முடிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ இதுல கிளியரா நம்ம வந்து ஆல் இந்தியா ஷெட்யூல் அண்ட் தென் ஸ்டேட் ஷெட்யூல் எல்லாம் பார்த்துருக்கோம். இதுல வந்து டேட்ஸ் பார்த்துருக்கோம், கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து வர்ற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கனா அகாடமியை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இல்ல கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ தட் கனா அகாடமியோட எக்ஸ்பர்ட் டீம் வந்து தேல் கால் பேக் டு யூ. ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க காலும் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.